பொன்னி அவங்க ஃப்ரெண்டோட குளத்துல போய் தண்ணி எடுக்கிறாங்க. பிள்ளையாருக்கு ஊத்துறாங்க. அப்ப மரத்துக்கு பின்னாடி இருந்து சவுண்டு கேக்குது, குழந்தாயின்னு. அதுக்கு பொன்னியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பிள்ளையார் தான் பேசுறாங்க. பொன்னி பிள்ளையார கவனிக்கிறாங்க. அப்ப சக்திக்கு பொன்னி கொடுத்த பரிசு அந்த இடத்துல இருக்கு. பொன்னி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நான் இது சக்திக்கு கொடுத்த பரிசாச்சே, இங்க எப்படி வந்துச்சு? பொன்னி சொல்றாங்க, பேசுறது பிள்ளையார் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க தான்னு எனக்கு நல்லா தெரியும். பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாங்க பொன்னி. சக்தியும் இத கேட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. பொன்னி கேக்குறாங்க சக்தி கிட்ட, நீங்க எப்படி வந்தீங்க? சக்தி சொல்றாரு, நீங்க இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன் பொன்னி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொன்னி இத கேட்டுட்டு ஓடுறாங்க. சக்தியும் பின்னாடியே ஓடுறாரு. பொன்னியோட அப்பா பாத்துடுறாங்க பொன்னி ஓடுறத. பொன்னி அவங்க அப்பாவை பார்த்த உடனே நிக்கிறாங்க. சக்தியும் நிக்கிறாரு. பொன்னியோட அப்பா கேக்குறாங்க, நீ எப்படி இங்க வந்த? சக்தி சொல்றாரு, பொன்னிய நான் இங்க இருந்து கூட்டிட்டு போற முடியும், இந்த ஊர்ல தான் மாமா இருக்க போறேன். பொன்னியோட அப்பா சொல்றாங்க, இப்பவே பஞ்சாயத்துல சொல்லி உன்னை ஊரை விட்டு துரத்த போறேன் பாரு. சக்தி இத கேட்ட உடனே ஐடியா பண்றாரு. கோயிலுக்கு போய் 1,00,000 ரூபா டொனேஷன் கொடுக்கறாரு. சக்திக்கு பரிவட்டம் கட்டுறாங்க. அங்க உள்ள பெரிய மனுஷங்கள்லாம் சொல்றாங்க, இந்த தம்பி நம்ம கோயிலுக்கு 1,00,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்குன்னு பொன்னியோட அப்பா கிட்ட சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இனிமேட்டு இந்த தம்பி நம்ம ஊர்ல தான் இருக்க போறாரு. இத கேட்ட உடனே பொன்னியோட அப்பா ரொம்ப கோபமாயிடுறாங்க. சந்திப்போம்.